எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு சிம்ம ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா? இப்போ சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார்? சூரிய பகவான். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னும் போது 2ஆம் இடத்துல கன்னி வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கன்னியில் சூரியன் சஞ்சாரம் செய்வார். சூரியன் கேது பகவானோட சேர்ந்திருப்பார். சூரிய கேது தொடர்பு நடக்கும். இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது நல்லதான்னா வருமான ஸ்தானம் தான் நல்லது, குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானம் இதில் நல்லது தான். அப்போ இந்த இடத்துல கேதுவோட பிடியில் இருக்கும்போது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாக்கை சிதறவிடக்கூடாது. ரொம்ப விசேஷம் என்னன்னா, நாம் என்ன சொல்கிறோம் என்பதை விட நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோம் என்பதை இந்த காலகட்டத்தில் முக்கியம். ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில் லக்னாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கேதுவோட பிடியில் இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் கேது பகவான் கடுமையான ஒரு பாதகத்தை செய்யக்கூடியவர். இப்போ தேவையில்லாமல் நாம் நாம் சொல்லிய பேசிய பேச்சு தேவையில்லாமல் ஒரு விதமான மன அழுத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த காலகட்டத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மட்டுமில்லை, சூரியன் லக்னத்தில் இருக்கும் பொழுதே இதை நாம் சற்று கவனத்தோடு ஆராய்ந்து அலசி நாம் இருந்திருக்க வேண்டும். இந்த ஆவணி மாதம் கூட சூரிய கேது தொடர்பு நடக்கும். அப்போ இந்த சூரிய கேது தொடர்பு நடக்கும் பொழுது அவர்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஏற்றவாறு அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் ஒத்துப்போகக்கூடிய அமைப்பில் இருந்தோமானால் நாம் தேவையில்லாமல் சர்ச்சைகளில் சிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இப்போ இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்து கொண்டிருந்தது இல்லையா, இது அடுத்த மாதம் நடக்காது. இந்த புரட்டாசியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த 2ஆம் தேதிக்கு பிறகு அது முடிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் நீசமாக இருக்கிறார். கலைத்துறை என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் நீசமாக இருக்கிறார். சுக்கிர கேது தொடர்பு நடந்தது. அந்த கலைத்துறைக்கு ஒரு விதமான கடினத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அப்போ இந்த சுக்கிர கேது பகவான் தொடர்பும் சுக்கிர பகவான் நீசமாக இருந்ததும் அந்த கலைத்துறைக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பொதுவாக எல்லாருக்குமே. அப்போ அந்த சுக்கிரகேது தொடர்பு என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் யார் யாருக்கெல்லாம் அதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மாட்டுவாங்க. இதுதான் அங்கே விஷயம். எல்லா நடிகைகளும் எல்லா நடிகர்களும் பேசவில்லை. அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் அதை பேசி சர்ச்சையை உண்டாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசி அது இன்னும் ஒரு சற்று நாட்களில் அது தணிந்து விடும். அந்த அனல் போயிடும். இல்லை நான் இதே இதில் இருக்கவே முடியாது, வாய்ப்பில்லை. ஏன்னா சுக்கிர பகவான் ஆட்சியாகவும் அந்த கலைத்துறை மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த சுக்கிரகேது தொடர்பு விலகிவிடும். அதனால் அந்த மீண்டும் அதனுடைய அசாதாரண நிலை, அதாவது சாதாரண நிலையை உருவாக்கி, இப்போ அசாதாரண நிலை, அப்போ சாதாரண நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவருக்கு உண்டான ஒரு அமைப்பு அந்த நேரத்தில் அவர்களுடைய ஜனன ஜாதகம் சேர்ந்து விட்டவர்களால் அவர்கள் அதை பாதிக்கப்படுவார்கள். இப்போ இந்த சூரிய கேது தொடர்பு சூரிய பகவான் கேதுவோடு சேரும் பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் கவனம் தேவை, வாக்குஸ்தானத்தில் கவனம் தேவை, உடல் உபாதையில் கவனம் தேவை. ஏன் உடல் உபாதை சொல்கிறேன் அப்படின்னா, குடும்பம், வாக்கு, மனக்குழப்பம், சஞ்சலம் இதெல்லாம் அவர் கவனத்தோடு இருக்கணும். இந்த சுவைச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா,
நாக்கு ருசியா, அதில் நம்ம கவனம் தேவை. நமக்கு பிடிக்காத சில ஐட்டங்கள், அதாவது ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு கெடுதுன்னு இருக்கும், ஆனால் அதை நம்ம மேலும் மேலும் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அந்த நேரத்தில் நம் மனதை கட்டுப்படுத்தி இது போதும் என்று நிறுத்திவிட வேண்டியதாக இருக்கும். இல்லை என்றால் உடல் அவசியக்குள்ளாகக்கூடியது. ஏன்னா நாக்கு அந்த நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாது, பேசுகிற பேச்சை கட்டுப்படுத்த முடியாது. நாம் யோசித்து நிதானித்து பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புத பாக்கியத்தை தரக்கூடியது. இல்லைனா கடுமையான சூழலில் மாட்டிக்கொள்வார்கள். லக்னத்திற்கு 3வது விதியாக வரக்கூடியவர் யார்? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 2ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி ஆகிறார். சுக்கிரன் 2ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி ஆகும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் திறக்கிறது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சியில் வருவார். அப்போ 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் ஆட்சியில் வருவார். அப்போ இங்கே ஆட்சியில் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் உபதய ஸ்தானத்தில் வருகிறார் சுக்கிர குரு பகவான். அதாவது சுக்கிரன் யார்? அசுரகுரு. அதே போல் சுக்கிரன் சுக்கிரன் வந்து அசுரகுரு. அதனால் இவரும் குரு தான், ஆச்சாரியர். இவர் இந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறது பலத்தை தருமானா கண்டிப்பாக பலத்தை தரக்கூடியது, ஒரு தைரிய வீரியத்தை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, பாக்கியத்தை தரக்கூடியது, சுபிட்சத்தை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது. அதனால் இந்த காலகட்டம் இவர்களுக்கு யோகத்தை வரக்கூடிய புரட்டாசி மாதம் சிம்மராசிகர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய. இருந்தாலும் கவனத்தோடு இருக்கணும். இப்போ லக்னாதிபதி கேதுவோட இருக்கிறார். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறாருன்னா கேதுவோட சேர்ந்துருக்கிறார். எப்படி சொல்கிறோம் கேதுவோட சேர்ந்துருக்கிறாருன்னா, நீங்கள் ஜாதகத்தை பண்ணால் கேதுவும் குருவும் சேரலைன்னா நாடியோட விதிப்படி குரு கேது தொடர்பு இருக்கும். குருவுக்கு 5ல் கேது பகவான், சுக்கிரனுக்கு 5ல் அதாவது சுக்கிரனோட கேது பகவான், சூரியனோட கேது பகவான் இருப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த குரு கேது தொடர்பு அவர்களுக்கு அதுவும் நட்சத்திர பாதை அவர்களுடைய ஜனஜ ஜாதகத்துக்கு ஏற்றவாறு ஆராய்ந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு துல்லிய பலன்களை தந்து அவர்களுக்கு எளிய பரிகாரம் மூலம் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் வர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அவர்களுடைய பரிகாரம் செய்வது மூலமாக யோகங்களும் பாக்கியங்களும் பெறுவார்கள். இப்போ இந்த இடத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 10ஆம் இடத்துல அதாவது குருகேது தொடர்பு. அப்போ இந்த குருகேது தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாக்கியமான ஒரு அமைப்புகள் இங்கே நடக்கிறது வந்து இவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கிறதுல ஒரு தாமதம். நடா இது நம்ம நினச்சினே இருக்கிறோம், நடக்கலை. இதை செய்யணும்னு நினச்சோம், நமக்கு அது நடக்கலை. இதை செய்யலாமா? குழப்பங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம், பொருளாதாரங்கள் விரயத்தை கொடுக்கக்கூடியது, இல்லை வருமானத்தில் தடையை கொடுக்கக்கூடியது, எண்ணங்கள் ஈடேறாமலும் இருப்பது. ஏன் வருமானத்தில் தடை? இங்கன்னா புத பகவான் வந்து உச்சத்திற்கு வந்தால் கூட லக்னத்துக்கு 2ல் கேது பகவான் இருப்பது வருமானத்தில் தடையை கொடுக்கும். தொழிற்சாலம் ஆட்சி பெறுவார். ஆட்சி பெற்றாலும் 3ஆம் இடத்தில் மறைவார். அதனால் தொழிலில் கவனம் தேவை. லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ கலத்திரம், நண்பர்களிடம் கவனம் தேவை. இங்கே சனி பகவானுக்கு 2ல் ராகு பகவான் இருப்பார். அப்போ இந்த இடத்துல நண்பர்களுக்கும் கலத்திரத்திற்கும் அவர்களுக்கு கொஞ்சம் யோசித்து அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை காது கொடுத்து கேட்டு அவர்கள் சொல்லுவது நன்மையாக இருக்கிறதா, நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதில் ஆலோசித்து அதை செய்தோம்னால் நமக்கு பாக்கியமும் பலமும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம். எல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன? சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் சிவன் கோவிலுக்கு போனோம். சிவன் கோவிலில் இருக்கிற அங்கே பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர்கள் இருப்பார்கள். எல்லா கோயிலும் சூரிய சந்திரன் உண்டு. அந்த சூரிய சந்திரரை போய் தரிசனம் செய்ய வேண்டும். இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேராக இப்போல்லாம் சிவன் கோயிலில் நேராக போய் பார்ப்போம். எந்த ஒரு கோவில்லையுமே நாம் அங்கே இருக்கிற பிரதான மூர்த்தியை பார்த்துட்டு மூலவரை பார்த்துட்டோம்னா அதுக்கு பிறகு இருக்கிற பரிவார தேவைகளை பார்ப்பது கிடையாது. ஆனால் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா பரிவார தேவைகள் முதல் கொண்டு மூல தெய்வத்தை பார்க்க வேண்டும். நந்தியை பார்க்கணும், அதிகார நந்தியை பார்க்கணும்,
அதுக்கு பிறகு பரிவார தேவைகளை பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம மூலவரை போய் பார்க்கும் பொழுது மூலவர் நமக்கு எளிமையாக அருள் பாலிப்பார். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது. ஏன்னா மக்களுடைய கவனம் என்னவான்னா, நான் இதை செஞ்சிடணும், இதை செஞ்சுட்டா எனக்கு வந்துடும், நான் இதை செஞ்சிடணும், எனக்கு செஞ்சுட்டா வந்துடும். அப்போது ஒரு கோவிலில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த கோவில் முழுவதுமாக இரும்பு கம்பியும், வெறும் இரும்பு கம்பி தான். எந்த கோவிலில் போனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் தடுப்புகள் இருக்கும். அப்போ இந்த தடுப்புகள் என்ன கொடுக்கும்னா, தெய்வத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஆளுமையை, அதாவது தெய்வம் நம்மளை ஆளுமை பண்ணணும், அதை இந்த இரும்பு, அதாவது அரிதில் கடத்தி தான் இரும்பு, எளிதில் கடத்தி செப்பு, தங்கம், இதெல்லாம் எளிமையாக ஈஸியாக கடத்தும். அதனால தான் கோவில் கலசத்தில் இரும்பு வைக்காமல் தங்கம் வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு கர்ப்பகிரகத்திலையும் அதாவது கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கருங்கல் சுவர்களை வைத்து கட்டினார்கள். அந்த கருங்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம், தோரியம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலக்கூறுகள் இணைந்தது தான் கருங்கல். அந்த கருங்கல்லுடைய வைப்ரேஷன் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் உள்வாங்கி நாம், அதாவது நம்மளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நம்ம என்ன என்றுமோ, நம்ம என்ன போய் கடவுள்கிட்ட வேண்டுமோ அது பிரபஞ்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த பிரபஞ்சத்தில் போய் சேரும் பொழுது நம்ம மனநிலைமைக்கு ஒத்த நிலையில் இருக்கிறவர்கள் நமக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களாக வருவார்கள். இதுதான் இறையுடைய வேலையே. இதான் நான் எப்பயோ யார்கிட்டயோ கேட்டேன்பா, அது இன்றைக்கி வந்து சேர்ந்துருச்சுப்பா. உங்களுக்கு எதை தேவை, எப்போ தேவை, எந்த காலகட்டத்தில் செய்யணுன்றதெல்லாம் இறை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கும். அப்போது அந்த கோவிலில் போய் நம்ம சொல்லணும், கேட்கணும். கோவிலில் போய் வேண்டுங்கன்னு சொல்கிறோமே, எதுக்காக? அந்த கோவிலுடைய சுவர்களும் கற்பகிரகமும் அதை பிரதிபலிக்கும். இது நம்ம தெரியறதில்லை. இன்றைக்கி போய் ஜனங்க ஒரே நேரத்தில் எல்லாம் போய் ஒரு இடத்துல குவிஞ்சு அந்த இடத்துல அவர்களும் கும்பிடாமல் மற்றவர்களையும் கும்பிட விடாமல் அதாவது எப்படின்னா, தெய்வ நம்பிக்கையை நாம் என்ன பண்ணிடுறோம்னா மிக கடுமையான ஒரு சூழலை உருவாக்கிறோம். ஒருத்தரும் பொறுமையாக நிதானமாக சந்தோஷமாக கும்பிடுங்க. கேட்ட வரங்கள் கேட்ட நேரத்தில் கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை இறை நமக்கு தரும். அள்ளித்தரக்கூடிய பொக்கிஷங்கள் கோவில்கள். அதை நம்ம பாதுகாக்கிறதே இல்லை. வெறும் இரும்பு கம்பியை போட்டு வெறும் இரும்பு கம்பி எல்லாமே ஏன் கோவில் நிர்வாகம் இரும்பு கம்பியை போடுதுன்னா நாம் சரியில்லை. நாம் அந்த கியூலேயோ பொறுமை காத்தில் இருக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கேட்குற அதிகாரம் கூட நம்மக்கிட்ட இருக்காது. கோவில்களில் வந்து அதாவது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இரும்புகள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் வந்து தடையை தரக்கூடிய அந்த இரும்புகள் எப்படி இருக்குன்னா வெளியில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மூலஸ்தானத்துக்கு எதிர்க்கையே வந்து இரும்பு தான் வச்சுருப்பாங்க. எடுத்த உடனே இரும்பு தான். எங்கே போனாலும் ஒரு கியூ பண்ணுறதுக்கு ஒரு பாரம் வெல்டிங் வச்சு ஒரு கம்பி, ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இரும்பு, என்னென்னா நம்ம விழுந்துருவோமே. இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த காலத்தில் இவ்வளவு அறிவு இருக்கக்கூடிய நமக்கே இந்த காலகட்டத்தில் சரியானபடி நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அதாவது இந்த இரும்புகள், அந்த காலத்தில் போர்க்கருவிகள் எல்லாமே இரும்பில் செஞ்சவங்க. ரொம்ப விசேஷமாக எல்லா கருவியும் இரும்பில் செஞ்ச அரசர்கள். ஆனால் எந்த ஒரு பொருளையுமே அந்த இடத்துல இரும்பில் செய்யலை. அப்போது அவங்க எவ்வளோ அறிவுபூர்வமாக யோசித்திருப்பார்கள். தங்கத்தை பயன்படுத்தினான், செப்பு கூரையை பயன்படுத்தினான், அதாவது சுத்தி கற்களை பயன்படுத்தினான், வெறும் கருங்கற்களை பயன்படுத்தினான். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் எந்த இடத்துலையும் அதிகமான ஒரு இரும்பு கம்பியோ அவன் பயன்படுத்து. காரணம் என்னென்னா, நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது. அதனால் நேயர்களே, ஒரு கோயில்களில் நீங்கள் செய்யக்கூடியது நிதானமாகவும் பொறுமையாகவும் சென்று வழிபட்டு வாருங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும்.